13th question. A person is appointed on a basic salary of 1000 a month and gets an increment of rupees 50 every year. He contributes 10% of his salary to Provident Fund. What will be the total contribution to Provident Fund during his 25 years of service? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னா இது வந்து ஏ, அதுக்கப்புறம் 50 எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது டி, அப்புறம் 10% ஆஃப் சேலரி பிஎஃப்க்கு போகிறோம். ஓகே, வாட் இஸ் த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா எஸ்என் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என் வந்து 25. இப்போ நம்ம எஸ்என்னோட ஃபார்முலாவில் போட்டால் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு தான் வந்து இது இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா 12 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும். 1000 a monthன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மாதம்னா 12ன்னு போடணும். ஸோ 12 இன்ட்டு அந்த n/2 ஃபார்முலாவே போட்டலாம். எஸ்என்னோட ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a + n-1 into d. எஸ்என்னோட ஃபார்முலாவில் 12 மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம், ஏன்னா நம்ம 1 இயருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 12 இன்ட்டு n வந்து எவ்வளோ, n வந்து 25. ஸோ 25/2 இன்ட்டு 2 இன்ட்டு a வந்து எவ்வளோ, a வந்து 1000. ஸோ 1000 ப்ளஸ் n-1னா 25 - 1, d வந்து எவ்வளோனா 50 is equal to 12 into 25/2 2 6 are 12. ஸோ 25 into 6 வந்து 150. இப்போ 2 into 1000 2000 ப்ளஸ் n-1 24. ஸோ 24 into 50 போட்டோன்னா 1200. ஸோ 800ன்னு வருமா. ஸோ 150 into 800, 150 into 800ன்னு போட்டால் 1,20,000 கிடைக்குது. சாரி, இங்கே ஆட் பண்ணோம், லூஸ் மாதிரி போட்டேன். ஸோ 2000 into 1200னா 3200. ஸோ n/2 into 2a ப்ளஸ் n-1 into d. நான் மைனஸ்னு போட்டேன், லூஸ் மாதிரி. ஸோ 2000 into 1200னா 3200. ஸோ 3200 into 150 போட்டால் 4,80,000 கிடைக்குது. ஸோ 4,80,000 வந்து இந்த சம்மு தான். இப்போ இதில் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் வந்து எவ்வளோனா, இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்னு ஷார்ட்டாக எழுதக்கூடாது. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 10% ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 4,80,000ல் 10% போட்டால் அதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி போடணும். இஸ் ஈக்குவல் டு 48,000 ருபீஸ்னு போட்டு 48,000.